ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது சன்பீடியா தமிழ். நான் உங்கள் சோழராஜன். நீங்க தினமும் காலையில குளிக்கும்போது, இந்த ஒரு வரிய மட்டும் சொன்னா போதும். நீங்க நெனைச்சதெல்லாம் நடக்கும். நீங்க விரும்புனதெல்லாம் உடனே நிறைவேறும். நீங்களே வேண்டான்னு சொன்னாலும் தடுக்கவே முடியாது உங்களால. நீங்க யாரை விரும்புறீங்களோ, இந்த நேரத்துல காலையில குளிக்கும்போது இந்த விஷயத்த நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க என்ன நெனைச்சு சொல்றீங்களோ, எத நெனைச்சு கேட்கிறீங்களோ, அதை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு குடுத்து விடும். நீங்க குளிக்கும்போது இத கேட்டுட்டு, அதுக்கப்புறம் இது வேண்டான்னு நீங்க நெனைச்சாலும் தடுக்க முடியாது. அந்த அளவுக்கு ஆற்றல் வாய்ந்த ஒரு செயல்முறை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இது ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட பேஸ் பண்ண ஒரு விஷயம் தான். நம்மளுடைய முன்னோர்கள் பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே தண்ணீரினுடைய மகத்துவத்த தெரிஞ்சு, அந்த தண்ணீரை பயன்படுத்தி எத்தனையோ சாகசங்களையும், அற்புதங்களையும் செஞ்சிருக்கிறாங்க. கண்டிப்பா இத நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான். நம்ம தண்ணீரை துச்சமாக நினைக்கிறோம். ஆனா தண்ணீர் என்பது மாபெரும் ஆற்றல் வாய்ந்த ஒரு பொருள் என்பதையும் தாண்டி ஒரு இறைவனுக்கு நிகரான ஒரு விஷயம். நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு வள்ளுவர் ரொம்பவே சிறப்பா சொல்லிட்டார். சிம்பிளான ஒரு வரியில சொல்லிட்டார். ஏன்னு கேட்டா, இந்த உலகம் கட்டமைக்கப்பட்டிருப்பதே நீரினால். நீர் இல்லாமல் 3/4 பங்கு நீர், 1/4 பங்கு தான் நிலம். 75% நீர் நிரம்பிய இந்த பிரபஞ்சத்துல 1/4 பங்கு மட்டும்தான் இந்த பூமி, அதாவது நிலப்பரப்பு. இந்த நீர் இல்லாமல் உப்பு தண்ணியாக இருந்தாலும் அந்த நீர் கண்டிப்பாக இந்த பூமிக்கு தேவையா இருக்கு. அதனால கடலாக அதிகமாக இருந்தாலும் கடல் நீர் பல வழிகளிலும் நமக்கு பயன்படுது. அந்த கடல்ல உயிரினங்கள் வாழுது. உப்பு தண்ணீராக இருந்தாலும் ஆற்றல் மிக்க நீராக அதுவும் இருக்கு. பலவிதமான தாந்திரிகங்களுக்கு கடல் நீரை நம்ம பயன்படுத்துறோம். நேர்மறை ஆற்றல் நிறைந்து இருக்கிற ஒரு விஷயம் கடல் நீர்ல அதிகமா இருக்கு. உப்பு கலந்த நீர், உப்புக்கு நேர்மறை ஆற்றல். அதேபோல உப்பு கலந்த நீரும் நேர்மறை ஆற்றலை அதிகமாக பெருக்கி தரும். வீடுகள்ல செல்வ கடாட்சம் வேணும் அப்படின்னு சொன்னா, நேர்மறை ஆற்றலை பெருக்கணும் அப்படின்னு சொன்னா, கடல் நீரை கொண்டு தெளிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி நீர் எந்த மாதிரியான வடிவமாக, எந்த மாதிரியான தன்மையாக இருந்தாலும் நீருக்கு ஆற்றல் உண்டு. நினைவாற்றல் என்பது நீருக்கு அதிகமா இருக்கணும். சமீபத்திய ஆராய்ச்சியாளர்கள் எமோட்டோ மாதிரியான ஜப்பானிய விஞ்ஞானிகள் சொல்றாங்க. ஆனாலும் இதைத்தான் அந்த உலகம் கொண்டாடுதே தவிர, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி, பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி நம்மளுடைய சித்த புருஷர்கள் கண்டுபிடித்த விஷயம், நீருக்கு அபார ஆற்றல் உண்டு. நீரை பயன்படுத்தி எதை வேணாலும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லாமல் செஞ்சு காட்டியவர்கள். ஒரு சித்தரோ, முனிவரோ கமண்டலத்துல எப்போதும் தண்ணி வச்சுக்கிட்டு அவர் எங்கு போனாலும் அதை எடுத்துட்டு போவார். அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அவருடைய சக்திகளை அந்த நீரிலே அவர் செலுத்திட்டு இருப்பார். பலவிதமான நற்காரியங்களுக்கு அந்த நீரை அவர் பயன்படுத்துவார். படங்கள்ல நம்ம நினைச்சு சும்மா நமக்கு சீனுக்காக காமிப்பாங்க நம்ம நினைப்போம். ஆனா உண்மையிலேயே நடந்த விஷயங்கள். இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு வைத்தியத்துக்காக உடல் நல குறைவாக இருக்கிற ஒரு நபரை இந்த சித்த புருஷர்கள் கமண்டலத்தோடு போகும்போது, இல்லைன்னா கமண்டலம் இல்லைனாலும் நீருக்கு ஆற்றலை தந்து அந்த நீரின் வழியாக அந்த மனிதர்களுக்கு இவர்களுடைய சக்தியை பரிமாற்றம் செய்வார்கள். அந்த நீரை மந்திரிச்சு அந்த உடல்நல கோளாறாக இருக்கிறவர் மேல் தெளிக்கும் போது அவர் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் அடைவார். ஒரு சக்தி நிலைகளை அவர் பெறுவார். அவருடைய துயரத்திலிருந்து விடுபடுவார். இதெல்லாம் நிதர்சனமான உண்மைகள். நம்பிக்கை வைத்து ஒரு காரியத்தை செய்யும் போது அந்த காரியம் 100% வெற்றி அடையும் என்பதில் எந்த மாற்றமும் கிடையாது. எதற்காக இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நமக்கு நீரினுடைய தன்மையை நம்ம சரியா தெரிஞ்சுக்காம இருக்கிறோம். மதிக்கிறதே இல்லை. நீரை அசுத்தம் செய்வது. இந்த வெயில் காலத்துல, இந்த கோடையில எவ்வளோ நீர் பற்றாக்குறை தெரியுங்களா? எல்லாருக்குமே நீர் கிடைச்சிடுறது இல்ல. சில புண்ணியவான்கள் ஏதோ அவர்கள் செய்த புண்ணியத்தினால் சில பேர்களுக்கு அந்த பஞ்சமில்லாத நீர் கிடைச்சிட்டு இருக்கு. ஆனா மாநகரங்கள், சென்னை போன்ற மாநகரங்கள்ல இன்னும் வறட்சியான சில பகுதிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா,
குடி தண்ணீருக்கே சிரமப்படுகிறார்கள் என்பதை நம்ம வந்து பார்க்க முடியுது. அவர்களை ஒப்பிடும்போது நம் நிலவரம் எவ்வளவோ தேவலாம். அப்ப நம்ம அந்த நீரை ரொம்பவே மதிச்சு, தெய்வமாக போற்றி, கங்காவாக நினைத்து, அந்த நீரை தெய்வமாக நம்ம வந்து உபாசனை செய்கிற பட்சத்தில், அந்த நீரினுடைய அருளாலையும், ஆற்றலாலையும், அதன் நம்ம கேட்கிற அந்த விஷயத்தை அது தந்துரும். பிரபஞ்சத்துக்கு மிகவே முக்கியமான ஒரு பொருள், இன்றியமையாத ஒரு பொருளா இருக்கு இந்த நீர். அதனால நீரை வந்து நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது, தண்ணி கிட்ட வந்து நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது, அந்த விஷயங்கள் உடனடியாக நம்மளோட வாழ்க்கையில நினைவாக மாறும், நிஜமாக நடந்து முடிஞ்சிரும். தண்ணீரை பயன்படுத்தி எத்தனையோ முறைகள்ல நாம விரும்புகின்ற விஷயங்களை நம்மளால செய்ய முடியும். தண்ணீரை பருகி நம்ம செய்ய முடியும், தண்ணீரை வைத்து செய்ய முடியும். தண்ணீரால் குளியல் செய்யும்போது நாம் வந்து நினைத்த காரியத்தை நிறைவேற்றிக் கொள்வது எப்படி என்பதுதான் நாம இந்த பதிவுல பார்க்கிறோம். அதற்கு முன்னாடி சொன்ன விஷயங்கள்லாம் தண்ணீருடைய மகிமைகளை நம்ம முன்னாடி தெரிஞ்சுக்கும் போதுதான் தண்ணீர்ல இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னா நமக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும் என்பதற்காகத்தான் வந்து நம்ம இதை சொல்லியிருக்கோம். நாம இன்னைக்கு செய்ய போறது ஒரு குளியல் முறைதான். அபாரமான ஆற்றல் வாய்ந்த இந்த தண்ணீரால நம்ம குளிக்கும் போது மேனிஃபெஸ்டேஷன் செய்வது, உபாசனை செய்வது, இதன் காரணமாக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய விருப்பங்கள் எதுவாக இருந்தாலும் 100% தோல்வியின்றி நிறைவேறிவிடும் அப்படி என்பதற்கான ஒரு முறைதான் இது. பலரும் பல காலங்கள் பயன்படுத்திய முறைதான் இது. நான் சொல்கிற பல பதிவுகள்ல, நிறைய பதிவுகள்ல குறிப்பிட்ட ஒரு சில பதிவுகள் எல்லாமே என்னுடைய அனுபவங்களா தான் இருக்கும். நிறைய பேர் போட்டு இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் சில பதிவுகளுடைய அனுபவங்கள் இதுல நிறைய இருக்கு. என்னுடைய அனுபவங்கள் நிறைய இருக்கு. இன்றைய பதிவிலும் என்னுடைய அனுபவம், கண்டிப்பாக என்னுடைய அனுபவத்தோட வெளிப்பாடு தான் இந்த பதிவினுடைய கரு. இப்ப வந்து பல நேரங்கள்ல நம்முடைய சிந்தனைகள் வந்து சிதறுவதனால தான் நம்மளுடைய எண்ணங்கள் நிறைவேறவே மாட்டேங்குது. சிந்தனையை ஒருநிலைப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் வந்து தியான நிலை. நம்மளுடைய சிந்தனையை ஒருநிலைப்படுத்தும் போது நினைத்த காரியங்கள் எல்லாம் உடனே நிறைவேறும், நினைக்காத காரியங்களும் தடையின்றி நிறைவேறும் அப்படி என்பதில் எந்த மாற்றமும் கிடையாது. நமக்கு கவன சிதறல்கள் இருப்பதனால தான் இது போன்ற இடையூறுகள் நம்மளுடைய காரியங்கள்ல தடை ஏற்படுவதற்கான காரணம். இப்ப நம்ம வந்து இதற்கு வந்து மனம் வந்து ஒரு அமைதி நிலையில இருக்கணும், ஒரு நிலைப்பாட்டில் இருக்கணும். அதான் இந்த காலத்துல என்ன சொல்றாங்க, ஆல்பா, டீட்டா, பீட்டா ஸ்டேட்டு அப்படின்னு சொல்றாங்க, டெல்டா ஸ்டேட் இப்படி சொல்றாங்க. இப்ப நாம வந்து இந்த மனதை ஒருநிலைப்படுத்தும் போது, அதற்கான சூழ்நிலை ஏற்படும் போது, நாம அந்த நேரத்துல மனம் ஒருநிலைப்படும் போது ஏற்படுகிற சிந்தனைகள் விரைவாக நடந்துடும் அப்படின்றதுதான் கான்செப்ட். இதுதான் தியானத்துல நடக்கிற விஷயம். இப்போ நம்ம தனியாக உட்காந்து தியானம்லாம் செய்யலை. நம்ம அன்றாட வாழ்க்கையில் செய்கிற ஒரு சில செயல்களாலேயே தியான நிலை அடைஞ்சு அப்போ நம்ம எண்ணங்களை நம்ம நிறைவேற்றி கொள்ளலாம். அந்த நேரத்தில் எண்ணத்தை வந்து நம்ம வந்து காட்சிப்படுத்தி அந்த காட்சியின் மூலயமாக எண்ணங்கள் செயல்படுவதை நம்ம பார்க்க முடியும். அப்படி நம்ம தண்ணீரை வைத்து செய்வது, தண்ணீரை பருகி செய்வது, இப்போது தண்ணீரால் குளிக்கும் போது செய்வது, அதுதான் இந்த விஷயம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அன்றாடம் நீங்கள் வந்து குளிக்கும் போது வெறுமனே ஏதோ ஒன்றை நினைத்து கொண்டு குளிச்சிருப்பீங்க. சில நேரங்கள்ல நீங்க அறியாமலே வந்து குளிக்கும்போது ஒரு காரியத்தின் மேல அன்னைக்கு ஒரு விஷயம் நீங்க நடக்கணும், உங்களுக்கு ஒரு பிரச்சனை நடக்கணும் அப்படி, அதாவது ஒரு பிரச்சனை தீரணும் அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு அதீதமான சிந்தனை அந்த பிரச்சனை மேல இருந்துகிட்டே இருக்கும். நீங்க குளிச்சுட்டு கிளம்பி அந்த பிரச்சனையை சால்வ் செய்வதற்காக நீங்க போறீங்க அப்படின்னு சொன்னா, அன்றைய பொழுது காலையில இருந்தே உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனையை எப்படியாவது சுமூகமாக தீர்க்கணுன்ற எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். அப்ப நீங்க குளிக்கும் போதும் அந்த எண்ணம் இருக்கும். அது நீங்க சாயந்தரம் அந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டு வெற்றியாளராக வருவீங்க அப்படின்ற ஒரு எண்ணம் உங்க மனசுல கிரியேட் பண்ணி நீங்க குளிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, கண்டிப்பாக நீங்க குளிச்சுட்டு உங்க காரியத்தை போய் சந்திக்கும் போது, மாலை வரும்போது நீங்க வெற்றியோட தான் வருவீங்க என்பதுல எந்த மாற்றமும் கிடையாது. இதுக்கு என்ன அர்த்தம்னா, உங்களுடைய சிந்தனை குளிக்கும் போது ஒருமுகப்படும். மனம் அமைதி பெறும். மற்ற சிந்தனைகள் இருந்து டைவர்ட் ஆகாமல் உங்களுடைய அந்த ஒத்த சிந்தனை மேல் கவனம் செலுத்தி நீங்க அதீதமான கவனத்தை அந்த காரியத்தின் மேல செலுத்தும் போது அந்த காரியம் நீங்க போய் செயல்படுத்தும் போது நிறைவேறிடும், நல்லபடியாக உங்க விருப்பம் போல நிறைவேறும் என்பதுல எந்த மாற்றமும். நான் சொல்வது இன்னும் புரியலனாலும் உங்களுக்கு எந்த விஷயம் நடக்கணுமோ
அந்த விஷயத்தை நீங்க குளிக்கும்போது உடம்புல நீங்க தண்ணீர் ஊத்தி குளிக்கிற வேலை செய்வீங்களே, சோப்லாம் போடுவீங்க. இப்படி செய்யும்போது, கண்டிப்பாக மனம் எதையோ ஒண்ண சிந்திக்கும். அப்படி எதையாவது ஒண்ண சிந்திக்காமல், உங்களுக்கு என்ன காரியம் நடக்கணும்? அந்த ஒரு காரியத்தை நீங்க வந்து நினைத்து, அந்த காரியம் நிறைவேறியதாக அந்த காரியம் உங்களுக்கு நிறைவேறி நீங்க வந்து வெற்றியோடு நீங்க வந்து செயல்படுறீங்க அப்படின்ற மாதிரி ஃபுல்லாவே அந்த கான்செப்ட நினைவுல வச்சு நீங்க குளிக்கணும். திரும்ப திரும்ப அந்த நினைவுகளை வச்சுக்கிட்டே நீங்க குளிச்சு முடிச்சுட்டு வந்தா போதும். அந்த குளிக்கிற நேரம் எவ்வளோ நேரமோ, அந்த நேரத்துல இந்த விஷயத்த நீங்க மனசுக்குள்ளார கற்பனையாக சொன்னால் போதும். கற்பனையாக சொல்வது, கற்பனையாக காட்சிப்படுத்துவது, கற்பனையாக பேசிக்கொள்வது. இதுல எத வேணாலும் செய்யலாம். இப்படி செய்யும்போது 100% சிறு காரியமாக இருந்தால் அன்றைய பொழுதே நிறைவேறிடும். பெரிய பெரிய விஷயமாக இருந்தா சீக்கிரமாக எவ்வளோ விரைவாக நடக்கணுமோ அவ்வளோ விரைவாக நடந்து முடிஞ்சிடும். ஒரு சின்ன உதாரணம் என்னோட வாழ்க்கையில நடந்தது. ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அரசாங்கத்தால நமக்கு வந்து ஒரு ப்ரூஃப் வேணும். எனக்கு ஒரு ஐடென்டிட்டி வேணும். விளக்கமாக சொல்ல முடியாது என்பதால நான் அப்படியே மேலோட்டமாக சொல்றேன். அந்த ஐடென்டிட்டிய நான் வாங்குவதற்கு என்கிட்ட இருந்து 2 ஐடென்டிஃபை கேட்குறாங்க. 2 ஐடென்டி கார்டு கேட்குறாங்க. அதுல வந்து முக்கியமான ஐடென்டி கார்டு என்ட்ட இல்ல. இன்னொரு செகண்டரியாக 2ஆம் நிலை ஐடென்டி கார்டு தான் என்ட்ட இருக்கு. இப்ப அத வச்சு வாங்கும்போது நெறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் குடுக்குறாங்க. அப்ப நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஐயோ! என்னோட ஐடென்டிட்டி தொலைஞ்சு போச்சு. நான் வந்து வாங்க வேண்டிய அந்த புதிய ஒரு ஐடென்டிட்டிய வந்து என்னால வந்து வாங்க முடியாம போயிடுமோ! அதன் மூலியமாக எனக்கு எவ்வளோ விஷயங்கள் நடக்க வேண்டியது இருக்கு. அதெல்லாம் நடக்காமல் போயிடுமோன்ற ஒரு பதட்டம். ஒரு சில நாட்களாக அந்த சிந்தனையே ஓடிட்டு இருக்குது. இப்படி ஒரு ஒரு சில மாசங்களே ஓடியிருக்கும். தற்செயலாக ஒரு குறிப்பிட்ட நபர்ட்ட வந்து அத பத்தி சொல்லும்போது, "நீங்க அதெல்லாம் ரெடி பண்ணுங்க. நான் சொல்றபடி செய்யுங்க" அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், அவர் சொன்னபடியே அத செஞ்சேன். அதே போல என்குயரில நெறைய ஒரு சிரமங்கள் வந்துச்சு. அவருடைய ரெக்கமெண்டேஷன்னால சில சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ குடுங்க. அதுக்கு பதிலா இத குடுங்க, இதுக்கு பதிலா அத குடுங்க. நம்மளா போம்போது அத வந்து நிராகரிக்க வேண்டிய நிலை வரும். இப்ப அதற்கு ஒரு நபரை பிரபஞ்சம் எனக்கு அறிமுகப்படுத்துச்சு. அந்த நபர் மூலியமாக அந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ எளிமையாக்கி, சரிங்க இதுக்கு பதிலா இத குடுங்க, இதுக்கு பதிலா அத குடுங்கன்னு சொல்லி சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ சொல்லி குடுத்து, அதுக்கப்புறம் என்னுடைய அந்த ஐடென்டிட்டிய நான் பெற முடிஞ்சது. இப்ப நான் என்னோட வாழ்க்கையில அந்த ஐடென்டிட்டி கார்ட நான் பெறவே முடியாதுன்னு நெனச்சுட்டு இருந்தேன். ஆனா, ஒரு நேரம் வந்து எனக்கு அது தேவைப்படும். எனக்கு அது வந்தா எப்படி இருக்கும்? வந்தா நான் அடுத்த நிலைக்கு போவனே! அப்படின்ற மாரி என்னுடைய மனம், ஆழ் மனம் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தது. அப்ப நான் வந்து அடுத்த நிலைக்கு போவதாக சில விஷயங்கள கற்பனை பண்ணிட்டே இருப்பேன். அப்ப நான் குளிக்கும்போதும் பல நாட்கள்ல இந்த சிந்தனைகள நான் செலுத்தியிருக்கிறேன். அதன் விளைவாக இந்த ப்ராசஸ் ஒரு சில நாட்கள்லயே நடந்து முடிஞ்சு எனக்கான அந்த ஐடென்டிஃபை கார்டு வந்துருச்சு. இப்ப இதன் மூலியமாக என்ன தெரியுதுன்னா, ஆழ்ந்த ஒரு சிந்தனையை நாம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில், ஒரு குறிப்பிட்ட செயல்கள் அதுவும் குளிக்கிற நேரத்திலயோ, நீர் பருகுற நேரத்திலயோ, உணவு அருந்துற நேரத்திலயோ நாம ஒரு சிந்தனைய செலுத்தும்போது, அந்த சிந்தனை பல மடங்கு வலிவடைந்து நமக்கு அந்த காரியம் நிறைவேறிடும். அப்படி என்பது தான் நம்ம இதன் மூலியமா தெரிஞ்சுக்கிற விஷயம். இது உண்மையிலேயே எனக்கு நடந்த ஒரு அனுபவம். அப்ப நம்ம ஒரு சில அஃபர்மேஷன நம்ம வந்து குளிக்கும்போது நமக்கே தெரியல. இப்ப எனக்கு தேவை இருக்கு. நம்ம அதனால நெனைக்கிறோம். அந்த விஷயம் நடந்து போது. சில பேருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாது. அப்ப நம்ம குளிக்கும்போது நம்ம என்னங்க சொல்லணும்? என்ன சொன்னா நடக்கும்? அப்படின்னு சில பேருக்கு தெரியாம இருக்கும். எப்படி சொல்லணும்? அப்படின்னு தெரியல. அதற்கு தான் நெறைய அஃபர்மேஷன்ஸ் இருக்கு. நேர்மறை வாக்கியங்கள். அந்த மாரி நேர்மறை வாக்கியங்கள்ல உங்களுக்கு எது பொருந்துமோ, அந்த வாக்கியங்கள நீங்க வந்து பார்த்து சொல்லலாம். உதாரணத்துக்கு ஒரே ஒரு வாக்கியம் நான் சொல்றேன். இது ஜெனரலாக அனைத்து விஷயத்தையுமே நிறைவேத்தி தரக்கூடிய ஒரு நேர்மறை வாக்கியம் தான். இத சொன்னாலே போதும் பல விஷயங்கள் உங்களுக்கு நிறைவேறிடும் உங்க வாழ்க்கையில. அதையும் தவிர்த்து நீங்களாகவே எது தேவையோ அத மட்டுமே ஒரு வாக்கியமாக, நேர்மறை வாக்கியமாக அது நடந்ததாக நீங்க வந்து உருவகப்படுத்தி நீங்க சொல்லும்போது, அந்த விஷயம் நடந்துரும். இப்ப அந்த வாக்கியம் என்னன்னு சொல்றேன். நீங்க குளிக்கும்போது தினமும் குளிக்கிற நேரம் மட்டும் அந்த சிந்தனையை நீங்க அந்த விஷயத்தின் மேல தேவையான விஷயத்தின் மேல செலுத்தி, அத சொல்லிட்டு குளிச்சுட்டு முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க அத பத்தி நினைக்கவே வேண்டாம். அத அப்படியே விட்டுறலாம். இது போல உங்களுக்கான காரியம் நிறைவேறும் வரை குளிக்கும்போது மட்டும் இத சொல்லுங்க. நீங்க காலையில குளிச்சாலும் சரி, மாலையில குளிச்சாலும் சரி, எப்ப குளிச்சாலும்
உங்களுடைய மனம் ஒருநிலைப்படும். அந்த நேரத்துல இத தாராளமாக சொல்லும்போது விரைவாக நடந்துடும். தனியா நீங்க இதுக்குன்னு தனிப்பட்ட நேரம் ஒதுக்கி நீங்க பிராக்டிஸ் பண்ண தேவையே இல்ல. குளிக்கும்போது சொன்னா போதுமானது. ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் தான். இப்ப அந்த ஒரு வாக்கியத்த ஜெனரலா சொல்லக்கூடிய அந்த வாக்கியத்த நீங்க சொல்வதனால் பல விஷயங்கள் நிறைவேறிடும். அதையும் தாண்டி சொந்தமாவும் நீங்க சொல்லலாம். இப்ப நான் அந்த வாக்கியம் என்னன்னு சொல்றேன். என் விருப்பங்கள் எளிதில் நிறைவேறுகிறது. அதனால் நான் எப்போதும் மகிழ்ச்சியோடும், நன்றி உள்ளவனாகவும் வாழ்கிறேன். என் விருப்பங்கள் எளிதில் நிறைவேறுகிறது. அதனால் நான் எப்போதும் மகிழ்ச்சியோடும், நன்றி உள்ளவனாகவும் வாழ்கிறேன். என் விருப்பங்கள் எளிதில் நிறைவேறுகிறது. அதனால் நான் எப்போதும் மகிழ்ச்சியோடும், நன்றி உள்ளவனாகவும் வாழ்கிறேன். நான் எப்போதும் மகிழ்ச்சியோடும், அதே சமயத்துல பிரபஞ்சத்துக்கு நன்றி உள்ளவனாகவும் வாழ்கிறேன் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. நன்றி உணர்வு என்பது இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு சக்தி வாய்ந்த வார்த்தையா இருக்கு. எப்போதுமே மனிதர்களாக இருந்தாலும், இறைவனாக இருந்தாலும் நன்றி என்பது ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மருந்தாக சொல்லப்படுது. யார் எதை செய்தாலும் நம்ம நன்றி சொல்லணும் அப்படின்றத நம்ம சின்ன வயசுலேருந்து சொல்லிக் கொடுப்பது இதற்காகத்தான். அதனால நன்றி உணர்வு மட்டும்தான் நம்மளை வந்து ஒரு நல்ல நிலையில அந்த ப்ராசஸ் வெற்றி அடைந்ததற்கு ஒரு முழுமைப்படுத்தும் ஒரு செயலா இருக்கும். அதனால நீங்க எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் எப்போதும் நடப்பதாக நினைத்து, நடந்து விடுவதாக நினைத்து, நன்றியும் சொல்லி மகிழ்ச்சியோடு இருப்பதாகவும் நீங்க சொல்லும்போது, எப்போதுமே நீங்க இந்த சொன்ன வாக்கியத்திற்கு ஏற்ப நீங்க எப்போதுமே மகிழ்ச்சியோடும், நன்றியோடுமே இருப்பீங்க என்பதில எந்த மாற்றமும் கிடையாது. தண்ணீர பத்தி அதிகமான டீட்டெயில் நம்ம தேவையில்ல. ஏன்னா நெறைய விஷயங்கள் இதுக்கு முன்னாடி நெறைய பதிவுகள்ல சொல்லியிருக்கோம். அதனால தண்ணீர் அபாரமான ஆற்றல் வாய்ந்தது என்பதை பொதுவாக சொல்லி இந்த விஷயத்த சொல்ட்டேன். கண்டிப்பாக இது எல்லாருமே முயற்சி பண்ணி பார்க்கலாம். இது சிறுவர்கள், பெரியவர்கள் எந்த வித்தியாசமும் கிடையாது. யாரார்களுக்கு என்னென்ன தேவை இருக்கோ அவர்கள் அந்த தேவைகளை நினைத்து குளிக்கும்போது அத மட்டும் சொல்லிட்டு நீங்க குளிச்சா போதுமானது. கண்டிப்பாக உங்களுடைய எண்ணத்தின் ஆற்றலை பொறுத்து 1 நாள்ல, 2 நாள்ல, 3 நாள்ல, 1 மாசத்துல தேவையை பொறுத்தும், நீங்க தேடுகிற அந்த விஷயத்தை பொறுத்தும் விரைவாக நடந்து முடியும் என்பதில் எந்த மாற்றமும் கிடையாது. கண்டிப்பாக இதை அனைவரும் பயன்படுத்தி பல வெற்றிகளை பெற அன்போடு விளைகிறேன். கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.